ஏங்க இன்னொரு டைம் உங்க ஃப்ரெண்ட் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏம்மா என்னாச்சு? அவங்க இங்க வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ அவங்க வீடு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் சொல்லிடுறேன். எங்க உங்க பைக் எங்க வெளியே இல்ல? ஹரி எடுத்துட்டு போயிருக்காமா. அவங்க கிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன்? வீட்டுக்கு தாண்டி வரக்கூடாதுன்னு சொன்னேன். அவ பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் என் பைக் எடுத்துட்டு போனா. சரி இப்ப நமக்கு ஒரு அவசரம்னா எப்படி போறது? அவன் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரியுமா? டேய் மச்சான் எங்கடா இருக்க? ஒரு சின்ன வேலையை அவசரம் வெளியே கிளம்பிட்டு இருக்கிறேன்டா. ஏன்டா? அப்படியா? இல்ல வண்டி வேணும், அதான் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு கால் பண்ணேன். சரி நீ வீட்டுக்கு வந்து எடுத்துக்கோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வெளியே போகணும்னு சொன்னாடா? டேய் நான் பஸ்ல போய்க்கிறேன்டா. இல்லடா அவசரமா போகணும்னு சொன்னேன். உன்னை விட எனக்கு அது ஒன்றும் அவசர வேலை இல்லை, நீ வந்து எடுத்துக்கோ. மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குடா. ஏன்டா? உங்க கூட வெளியே சுத்தக்கூடாதுன்னு சொல்றா, உங்களையும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றா. பொண்டாட்டின்னு அப்படிதான்டா இருப்பாங்க. டேய் நீ அவசரத்துக்கு பைக் கேட்டா கூட கொடுக்கூடாதுன்னு சொல்றாடா. டேய் மச்சா, அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பத்திலாம் தெரியாதுடா. இதுக்காக போய் தங்கச்சிட்டு சண்டை போட்டுருக்காதரா. கோவப்படுறாங்க, நம்மளா கோவப்படக்கூடாதுடா. நம்மளே விட்டு கொடுத்து போவோம். சரிடா போலாமா? ம்.